மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணிதம். அணி ஒன்று கொடுத்துருக்காங்க. A = 8 -6 2 -6 7 -4 2 -4 3. நிரல் 3 இருக்குது, நிறை 3 இருக்குது. நிறை 1 2 3 நிறை இருக்குது, 1 2 3 நிரல் இருக்குது. அப்போ இது 3 × 3 சதுர அணியாக இருக்குது. ஏ அட்ஜாயினிங் ஏ என்ன இந்த அணிக்கோவை பார்க்கும்போது அட்ஜாயினிங் ஏ பார்த்தா ஏ அந்த அணிக்கோவையாக இருந்து I3 ஐனா அலகு அணி 0 வரணும். இதை சரி பார்க்க அப்படின்றாங்க. இந்த ஏயோட அட்ஜாயினிங் ஏ மல்டிப்ளை பண்ணணும், அட்ஜாயினிங்கோட ஏ மல்டிப்ளை பண்ணால் A × I3 வரணும். இதை சரி பார்க்கணும். முதல்ல ஏவை எடுத்து எழுதியாச்சு. இந்த முதல் எண் 8 எடுத்து எழுதியாச்சு. இந்த இதையும் மூடிக்கணும். 7 × 3 21. இந்த கிராஸ் 4 × 4 16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு 16 வருது, ஆனால் -16 போடணும். இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் வரும், இந்த கிராஸ் வரும்போது மைனஸ் வரும், -16. இது +6 ஏன் வருதுன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அது மாதிரி மாறி மாறி வரும். ஏன் மாறி மாறி வரும்னா இது IJ. I ஒரு நிறை ஒரு நிரல் 1 + 1 2 ஈவன் நம்பர் ப்ளஸ்ஸாக வந்துடும். இது என்ன வருது? முதல் நிறை ரெண்டாவது நிரல் 1 + 2 3. 3ன்னு சொல்லும்போது ஒற்றைப்படை, அதனால் மைனஸ் வரும். அப்போ இங்கே -6 இருக்கிறதுனால +6. இது இந்த நிரலை மூடிக்கணும், இந்த நிறையை மூடிக்கணும். அப்போ இங்கே பேலன்ஸு -6 × 3 18. 2 4 8. -8 வருது, இங்கே +8 மாறிடும். +2 இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். 6 4 24 +24. 7 2 14 -14. இதை பார்த்தா 21 16 போனால் 5, 8 5 40, 18 8 போனால் 10 60, 12 20. இதை 60 - 60 60 0 வந்துருச்சு. அப்போ சேர்ப்பணியுடைய வரையறைப்படி கிடைப்பதுன்னு போட்டு அட்ஜாயினிங்கே கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இதை மூடிக்கணும். முதலுக்கு இந்த நிறைய மூடிக்கணும். 7 3 21 நன்னாங்கு 16 +16 வரதுனால இங்கே -16. ரெண்டாவது இந்த முதல்ல ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும். இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். அப்போ என்ன வரும்? -6 × 3 -18. 4 2 8 +8. மூணாவது ப்ளஸ் வரும், இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். 6 4 24 +24. 7 2 14 -14. அடுத்தபடியாக இந்த நம்பரில் இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். அப்போ அதை மூடிக்கிட்டால் -6 2 -4 3 வரும். 6 3 18 -18. 4 2 8 -8 வருது, +8 மாறும். இதுக்கு ஒரு மைனஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது ப்ளஸ்ஸு, இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். அப்போ என்னென்ன இருக்கும்? 8 2 2 3 இருக்கும். 8 3 24, 2 4 -4. அடுத்தது இந்த இடத்துக்கு மைனஸ் வரும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஏன் இது மைனஸ் வருது அப்படின்னா ரெண்டாவது நிறை மூணாவது நிரல் அப்படி 3 2 5 பார்த்தா ஆட் நம்பர், அதனால் மைனஸ் வருது. இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். அப்போ 8 4 32 இங்கே மைனஸ் இருக்குது. 8 × -4 -32. 6 2 12 -12ங்கிறது +12 மாறிடும். அடுத்தது இந்த இடம் வந்தீங்கன்னா இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். அப்போ 6 4 24 +24. 7 2 14 -14 மைனஸ். இதை மூடிக்கிட்டு இதை மூடிக்கணும். அப்போ 8 2 -6 4. 8 4 32 -32. 6 2 12 மைனஸ் இருக்கிறதுனால +12 ஆகிடும். அடுத்த கடைசி ஐட்டத்துக்கு இதை மூடிக்கணும், இதை மூடிக்கணும். 7 8 56
6 36 ப்ளஸ் 36 வரதுனால மைனஸ் 36 போடணும். 21 16 போனால் 5. இது வந்து 18 8 போனால் -10. -10 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆகிடும். 24 14 போனால் 10. 18 8 மைனஸ் ப்ளஸ் 10 ஆகிடும். 24 4 போனால் 20. 32 12 போனால் 20 ப்ளஸ் 20 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 14 போனால் 10. 32 12 போனால் 20 மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20. 56 36 போனால் 20. இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் இதே தான் வரும். 5 10 10 5 10 10. அதாவது இப்படி எழுதுறது மாற்றி எழுதணும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி இது வந்துருச்சு. அப்போ ஏ அட்ஜாயினிங் ஏ, அதாவது நல்லா கவனிங்க, இது வந்து 5 வந்துருச்சு, இது 10. இந்த 10 இங்கே போடுங்க. 24 10 போனால் இங்கே 10. இந்த டீ போட்டால் டிரான்ஸ்போஸ், நிறையா இருக்கிறத நிரலாக மாற்றுறோம். இங்கே 10 வருது, அந்த 10 இங்கே வந்துருச்சு. 24 10 போனால் 20. 32 12 போனால் 20. இந்த ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய நிறைய நிரலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 10 20 10 20. ஏ அட்ஜாயினிங் ஏ. அப்போ ஏயை முதல்ல எடுத்து எழுதணும். 8 -6 2 -6 7 -4 2 -4 3. இதை எடுத்து எழுதணும் அட்ஜாயினிங் ஏவை. 5 10 10 10 20 20 10 20 20. இதை எடுத்து இங்கே எழுதணும். இது ரெண்டையும் இப்போ நம்ம பெருக்கல் பண்ணணும். பெருக்கும்போது 8 5 40. 6 × 10 -60. 2 × 10 20. 8 × 10 80. -6 20 120. 2 20 40. 8 10 80. 6 20 120. 2 20 40. ஒரு நிறை ஒரு நிரல், ஒரு நிறை ஒரு நிரல், ஒரு நிறை ஒரு நிரல், அப்படி எடுக்கணும். 6 × 5 30. 7 10 70. 4 10 40. 6 10 60. 7 2 140. 4 20 80. 2 அதுக்கப்புறம் 6 10 60. 7 20 140. 4 20 80. அப்புறம் இந்த நிறை இந்த நிரல் 2 5 10. 4 10 40. 3 10 30. 2 10 20. 4 20 80. 3 20 60. 2 10 20. 4 20 80. 3 20 60. இது எழுதியாச்சு. இந்த -60 +60 0. இப்போ எல்லாமே 0 ஆகிடும். கூட்டினா 120 120 போனால் 0, எல்லாமே 0. அப்போ 0 I3 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஏ அட்ஜாயினிங் ஏ போட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ அட்ஜாயினிங் ஏ போடணும். அட்ஜாயினிங்கே இங்கே இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். ஏ இங்கே இருக்குது, அதை எழுதுகிறோம். ஒரு நிறை ஒரு நிரல். இதே மாதிரி நம்ம பெருக்கினாக்க 5 × 8 40. 10 6 60 -60. 10 2 20. 5 6 30. 7 70. 4 40. I2 10. 4 40. 3 30. ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ரெண்டாவது நிறை 10 8 80. 6 20 120. 2 20 40. 10 × 6 60. 2 70 140. 20 4 80. 10 20 20. 20 4 80. 2 30 60. 10 80 80. 6 20 120. 2 20 40. ஸோ 6 60 -60 140. ஸோ 80. இதை பெருக்கி பார்க்கும்போது இதுவும் 0 0 வருது. அப்போ இதுவும் 10 0 I3 தான் வருது. அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏ அட்ஜாயினிங் ஏ × ஏ வந்து ஏ I3 வருதுன்னு நம்ம சரிபார்க்கப்பட்டது.